காவேரி வந்து தாத்தா கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து விஜயோட கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை அதை கேட்ட தாத்தா வந்து யோசிக்கிறாரு. உடனே வந்து இங்கே பாருமா, அதெல்லாம் வேணாமா, அதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் இருக்கதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறேன். இல்லை தாத்தா, எனக்கு தெரிஞ்சு அவனை தயவுசெய்து சொல்லுங்கள் அப்படின்னோடனே, சரி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, என்ன தாத்தா சொல்கிறீங்க? ஆமாம், எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு, அப்புறம் நான் சொல்கிறேன். சரிங்க தாத்தா, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன், போதுமா அப்படின்னோடனே, ஃபோட்டோவில் பார்த்தது அவன் விரும்பின பொண்ணுமா, அவன் ரொம்ப உயிருக்கு உயிராக விரும்பினா, அவ்வளோ லவ் பண்ணா. ஆனால் அந்த பொண்ணு வந்து அவனை ஏமாற்றிட்டா, 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. நிஜமாவை தாத்தா சொல்கிறீங்க? விஜயா லவ் பண்ணார், என்ன நம்ப கூட முடியல. இப்போ பார்க்குற விஜய் இல்லைம்மா, அவன் ரொம்ப கலகலப்பானவன், இப்போ இப்படி மாறிட்டான், கோவக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, உங்ககிட்ட நான் ஒரு சத்தியம் கேட்டேன், எதுக்கு தெரியுமா? அவனோட என்ன தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க. நீ வந்து விஜயை விட்டு போகவே கூடாது, அவனை சந்தோஷமாக பார்த்துக்கணும், அவன் கூடவே இருக்கணும், உன்னால் முடியும் தானேம்மா அப்படின்னோடனே, அது வந்து தாத்தா என்னம்மா விரும்பி தானே கல்யாணம் பண்ணியா? விரும்பி தான் தாத்தா கல்யாணம் பண்ணிக்கினேன், அப்புறம் என்னம்மா விஜயனையும் சந்தோஷமாக வாழணும், எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஐயோ, தாத்தா வந்து இப்படி கேட்டு போகிறாரு சத்தியம், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து விஜயோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து யார், அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. விஜய் கிட்ட நிறைய வாட்டி கேட்டி பார்க்குறாங்க. ஆனால் விஜய் வந்து வேணும்னே வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. அதனால் அவங்களோட ஃபோட்டோ வேறு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே நிவினை வந்து காவேரி சந்திக்கிறாங்க. அப்போ நிவின் கிட்ட இந்த மாதிரி எதுக்காக என்ன வந்து பார்க்குறீங்க, எதுக்காக வழி மறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பார் காவேரி, நீ சந்தோஷமாக இருக்கேன்னு எனக்கு தெரியணும், அதுக்காக தான், வீட்டில் உள்ளவங்க நல்லா பார்த்துக்கிறாங்களே, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு வேணாம், நான் வீட்டில் எப்படி இருந்தால் என்ன, என் மாமியார் வீட்டில் நான் எப்படியாவது வாழ்ந்துட்டு போகிறேன், உங்கள் வேலை என்னமோ பாருங்கள், இந்த மாதிரி என்கிட்ட வந்து பேசாதீங்கன்னு சொல்லிட்டு காவேரி வந்து வான் பண்ணிட்டு வராங்க. அப்புறம் காவேரி யோசிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் கண்டிப்பாக விஜய் தான் காரணமாக இருப்பார், அவர் ஏதோ இவர்கிட்ட சொல்லியிருக்காரு, அதனால தான் இவர் வந்து என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. விஜய் வந்தோடனே காவேரி வந்து நீங்கள் வந்து நிவின் கிட்ட என்ன சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. ஐயோ, எல்லா உண்மையும் இவளுக்கு தெரிஞ்சு போச்சா, நம்ம நிவின் கிட்ட சொன்னது, நிவின் வந்து நம்மக்கிட்ட பணத்தை எடுத்து வந்து கொடுத்தது எல்லாமே இவளுக்கு தெரிஞ்சிச்சா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராரு. நீங்கள் நிவின் கிட்ட என்னமோ சொல்லியிருக்கீங்க, அதனால தான் என்கிட்ட வந்து வீட்டில் நல்லா இருக்காங்களா, எல்லோரும் நல்லா பார்த்துக்கிறாங்களா, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவ்வளோதான் கேட்டார். ஆமாம், அவ்வளோதான் கேட்டார், வேறு என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இல்லை வேறு எதுவும் சொல்லலைல்ல, வேறு என்ன சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, அவர் ஏன் இப்போ திடீர்னு வந்து என்கிட்ட இப்படிலாம் கேட்கணும், என்ன காரணம் இருக்குது சொல்லுங்கள், இவ்வளோ நாள் வந்து நீங்கள் வீட்டில் எப்படி பார்த்துக்கிறீங்க, எது பார்த்துக்கிறீங்க அவர் கேட்டாரா, இப்போ மட்டும் கேட்குறாரு. நீங்கள் ஏதோ பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த 10 மாத கதையை மறுபடியும் சொன்னீங்களா, 9 மாதம் இல்லை, இப்போ இன்னும் 9 மாத கதையை சொன்னீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நிவின்க்கு எதுவுமே ஸ்கோப் கொடுக்காதீங்க, புரியுதா, நான் உங்ககிட்ட சொல்லலை, நிவின் வந்து கூட நான் வாழ போகிறேன்னு சொல்லிட்டு, அதனால் எதுக்காக நீங்களே டிசைட் பண்ணி ஏதாவது ஒரு முடிவு பண்ணுறீங்க, என் லைஃப்பில் நீங்கள் முடிவெடுக்க உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, அதனால் என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது, ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொன்னேன், மறுபடியும் தேவையில்லாத வேலையெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, என் மனசில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, உடனே வந்து அப்படியே விஜய் பார்க்குறாரு. என் மனசில் நிறைய விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்ல முடியாது, அதனால் வந்து சத்தியமாக நிவின் கிடையாது, அதனால் நீங்கள் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து விஜய் யோசிக்கிறாரு, இவன் என்ன இப்படி சொல்கிறா, அப்போ வந்து நிவினும் இவனும் வந்து நல்லா வாழணும் தான் நம்ம இவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. நிவின் வந்து வெயிட் பண்ணுறேன்றா காவேரிக்காக, ஆனால் காவேரி வந்து நிவின் மனசில் இல்லைன்றாலே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. இது முடியுது.